இறை அருள் தரும் பழியது ஆதவன் ஒளியது பழியன ஆகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்த மலையில் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பழியது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பழியது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பழியது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பழியது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்த மயிலியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankandi, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு என்னோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அருட்தந்தையர்களோடு மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாம் ஒரு மாபெரும் பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். மூவொரு கடவுளுடைய விழாவை. இந்த மூவொரு கடவுளும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எல்லா நேரங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த திருப்பலியிலே மூவொரு கடவுளுக்கு ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருந்து செயல்படுகின்றார். நம்மிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மூவொரு கடவுளுக்கு இந்த திருப்பலியிலே நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் இங்கே இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மூவொரு கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும்
அதற்கு அன்னையானவள் பரிந்து பேச வேண்டுமென்றும் இந்த திருப்பலியிலே வேண்டி திருப்பலியை தூயதொரு பலியாக இறைவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வல்லமையும் நிறைந்த இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியானதொரு வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஊரி மகனாய் ஊரித்து ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியாகிய
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். இறைவனின் ஞானம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவிட்டபோது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகத்திற்கு அவர் அடித்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 8 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது, மனிதரினை நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளினே ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் இம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளுக்கு உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர்.
இரண்டாம் வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியால் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விலையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒரு போதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவர் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, கத்தோலிக்க திருச்சபையின் மறை திரட்டு என்ற ஒரு புத்தகம், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அதில் 266வது எண் கொண்ட ஒரு பத்தி இவ்வாறு இன்றைய விழாவை பற்றி சொல்லுகின்றது. 3 ஆட்களாக இருக்கும் ஒரே கடவுளை, அதாவது
ஒற்றுமையான 3 ஆட்களை நாம் வழிபடுகின்றோம். ஆள் வகையில் தந்தை, மகன், தூய ஆவி ஆகியோர் தனித்தனி நபர்களாக விளங்குகின்றனர். ஆனால் கடவுள் தன்மையில் மூவரும் ஒன்றாக இருக்கின்றனர். அவர்கள் மாட்சிமை சரி நிகரானதாகவும் அவர்களுடைய மேன்மை இணைந்து என்றும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று இந்த நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி புத்தகம் இவ்வாறு சொல்லுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய மூவொரு இறைவனுடைய பெருவிழா ஒரு புதிர் விழா, ஒரு விந்தையான ஒரு விழா என்றும் நாம் சொல்லலாம். நாம் சிறு பிள்ளையாக பள்ளிக்கு சென்ற பொழுது நாம் படித்திருக்கின்றோம். 1 + 1 + 1 = 3 என்று படித்திருக்கின்றோம். ஆனால் இல்லை 1 + 1 + 1 = 1 ஒன்றுதான் என்று இன்றைய விழா நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. நாம் புதுநன்மை பெற்ற பொழுது மறைக்கல்வி படித்திருப்போம். சின்ன குறிப்பிடம், பெரியவர்களுக்கு சின்ன குறிப்பிடம் படித்திருப்போம். இப்பொழுது உள்ளவர்களுக்கு அது திருமறை சுவடி என்று சொல்லப்படுகின்றது. அதில் இன்றைய இந்த மூவொரு இறைவனை பற்றி எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கேள்வி பதில் வடிவில் அது இருக்கும். அதை இப்பொழுது நாம் சிறிது நினைத்து பார்ப்போம். நான் மீண்டும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகின்றேன். தந்தை கடவுளா? ஆம், கடவுள். மகன் கடவுளா? ஆம், கடவுள். தூய ஆவியார் கடவுளா? ஆம், கடவுள். மூவரும் 3 கடவுள்களா அல்லது ஒரே கடவுளா? ஒரே கடவுள். நினைச்சு பாருங்க, நீங்க சின்ன குறிப்பிடத்தில் படித்தது. எப்படி ஒரே கடவுள்? 3 பேருக்கும் ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே இறை இயல்பு இருப்பதால் மூவரும் ஒரே கடவுள்தான். ஞாபகம் வருதா? இதுதான் இன்றைய விழாவினுடைய மூவரு கடவுளுடைய சிறிய விளக்கம். கத்தோலிக்க திருச்சபையில், அதாவது நம்முடைய திரு அவையில் நாம் விசுவசிக்கின்ற மறைபொருட்களுள் நிறைய மறைபொருட்கள் இருக்கின்றது, வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருட்கள். அவைகளுள் முக்கியமானதும் சற்று புரிந்து கொள்ள முடியாததுமாக இருப்பது இந்த மூவொரு கடவுளுடைய மறைபொருள். ஆனால் இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த மறைபொருளை நாம் ஒவ்வொரு நாளும் பல நேரங்களில் பயன்படுத்துகின்றோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் அல்லது நாம் சொல்லுகின்ற ஜெபமாக இருக்கட்டும், எதையுமே நாம் என்ன செய்கின்றோம்? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே என்று ஆரம்பிக்கின்றோம். முடிக்கின்ற பொழுதும் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே என்று முடிக்கின்றோம். இந்த மூவொரு இறைவனுடைய மறைபொருள் புரிந்து கொள்ள சற்று கடினமாக இருந்தாலும் சில பேர் நினைக்கலாம், இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருள், ஆகவே இது நம்முடைய விசுவாச வாழ்விற்கு, நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது கடவுள் புரிந்து கொள்ளப்பட முடியாதவர், கடவுள் அறிந்து கொள்ளப்பட முடியாதவர். ஆகவே இது என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு
ஒரு தடைக்கல்லாக இருக்குமோ என்று நம்மிலே பலர் நினைக்கலாம். கிடையாது. இந்த மறைபொருட்கள் தான் நமக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நிலைத்து நிற்க உதவி செய்கின்றது. ஆகவே இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த மூவரு இறைவனுடைய மறைபொருளை பற்றி விளக்க முடியாது. ஆனால் சில அடிப்படை தகவல்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். முதலில், இந்த மூவரு இறைவன் என்ற வார்த்தை நம்முடைய விவிலியத்தில் இருக்கின்றதா? இல்லை என்றுதான் பதில் வரும். சரி, அப்படின்னா விவிலியத்தில் நேராக மூவரு கடவுள் என்ற வார்த்தை கிடையாது. அப்போ இந்த வார்த்தையை யார் உருவாக்கியது? நாம் இன்று வரை பயன்படுத்துகின்ற மூவரு கடவுள் என்று தம திருத்துவம் என்று சொல்லுகின்றோம், மூவரு இறைவன் என்று சொல்லுகின்றோம். அப்போ இந்த வார்த்தையை, மூவரு இறைவன் என்ற வார்த்தையை உருவாக்கியது யார்? திரு அவையின் தந்தையாக இருந்து புனிதராக மாறிய தெர்த்தூலியன் என்ற ஒரு புனிதர்தான் முதலில் மூவரு கடவுள் என்ற வார்த்தையை தன்னுடைய எழுத்துக்களில் பயன்படுத்தினார். இவர் கிபி 155 முதல் 230 வரை வாழ்ந்தவர். தந்தை, மகன், தூயாவி மூவரும் ஒரே இயல்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஆள் இல்லை, 3 ஆட்களாக இருக்கின்றார் என்று இந்த திரு அவையின் தந்தை தெர்த்தூலியன், புனித தெர்த்தூலியன் வரையறுத்தார். சரி, இந்த படிப்பினை, அதாவது மூவரு கடவுள் என்பது எப்பொழுது வரையறுக்கப்பட்டது? இவர் தன்னுடைய புத்தகங்களிலே எழுதினார். இது எப்பொழுது வரையறுக்கப்பட்டது என்றால், இவருக்கு பிறகு ஏறக்குறைய 1 நூற்றாண்டு கழித்தே வரையறுக்கப்பட்டது. அது எப்பொழுது? ஏரியஸ் என்ற ஒரு ஆயர், இயேசு கடவுள் அல்ல, மாறாக கடவுளுடைய முதல் படைப்பு, இயேசு கடவுள் அல்ல, மாறாக கடவுளுடைய முதல் படைப்பு என்ற ஒரு தப்பறையை போதித்தார். தவறான கருத்தை சொன்னார். இதை நிராகரிக்க கிபி 325 புனித அத்தனாசியுஸ் தலைமையில் நைசியா மாமன்றம் கூடியது. அதாவது 325 மூவரு கடவுள் என்ற படிப்பினையை இந்த நைசீரியா மாமன்றத்தில் வரையறுக்கப்பட்டது. அதைத்தான் இன்று வரை நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே சொல்லுகின்றோம். இதில் தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் கடவுளே, மூவரும் சமமானவர்கள், இவர்களுள் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நம்பிக்கை அறிக்கையில், அதாவது 325 நைசியா என்ற இடத்தில் கூடிய இந்த கூட்டத்தில் வரையறுக்கப்பட்டது இதுதான். தந்தை கடவுளை குறித்து விண்ணகம், மண்ணகம், காண்பவை, காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்லவர் தந்தை. மகன் கடவுளை குறித்து இவர் எல்லா காலங்களுக்கு முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தூய ஆவியார் கடவுளை குறித்து தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்பட்டு வரும் ஆண்டவர், உயிர் அளிப்பவர் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போ இந்த நைசியா மாமன்றத்தில் இது வரையறுக்கப்பட்டது. இப்படி மூவொரு கடவுள் படிப்பினைக்கு விவிலியத்தில் ஏதாவது ஆதாரங்கள் உண்டா என்றால் நேரடியான ஆதாரங்கள் இல்லை.
மாறாக மறைமுகமாக சில ஆதாரங்கள் இருக்கின்றன. அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் ஆதாரம் தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுள் மனிதனை படைத்ததை பற்றி. மனிதரை படைப்பதற்கு முன் கடவுள் மானிடரை, இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிங்க, கடவுள் மானிடரை நம் உருவிலும், அந்த நம் ஞாபகத்தில் வைத்துக்கொள், நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று அந்த வசனம் சொல்லுகின்றது. கடவுள் ஒருவர்தான். ஆனால் இங்கு பயன்படுத்தப்படும் நம் என்ற சொல் அவர் ஒரு குழுமமாக இருந்து செயல்படுவதை குறிக்கின்றது. 2வது வசனம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 13 - 17 வரை உள்ள வசனங்கள். இது எதை பற்றி என்றால் இயேசு திருமுழுக்கு பெற்றதை பற்றி. இதில் 3 கடவுளின் 3 ஆட்களுடைய பணியையும் நாம் பார்க்கலாம். இங்கு இயேசு 2வது ஆள் திருமுழுக்கு பெறுகின்றார். 3வது ஆளாகிய தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வருகின்றார். தந்தை என்ன சொல்லுகின்றார்? இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த இடத்திலும் மறைமுகமாக கடவுள் ஒரு குழுமமாக இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவி என்ற ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். 3வதாக பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே பவுலடிகளார் 3 கடவுளுடைய வாய்ப்பாட்டை சொல்லி அந்த கொரிந்து மக்களை வாழ்த்துகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே சொல்லுகின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் என்றும் உங்களோடு இருப்பதாக என்று. ஆகவே 3 கடவுளை பற்றி புனித பவுலடிகளாரும் தன்னுடைய கடிதத்திலே சொல்லுகின்றார். 4வதாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 28வது அதிகாரம் 19வது வசனம். இதில் என்ன வாசிக்கின்றோம் என்றால், எனவே நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று இயேசுவின் கட்டளையை பதிவு செய்யும் நற்செய்தியாளர், மத்தேயு நற்செய்தியாளர் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த 3 கடவுள் திருமுழுக்கு வாய்ப்பாட்டையே இங்கு அவர் பயன்படுத்துகின்றார். ஆகவே இறைவன் 3 ஆட்களாக ஒரு குடும்பமாக இருக்கின்றார் என்பதற்கு மறைமுகமாக நிறைய சான்றுகள் விவிலியத்திலே இருக்கின்றன. சரி, தந்தையினுடைய பண்பு அன்பு, மகனுடைய தனி பண்பு அருள், தூய ஆவியாரின் தனி பண்பு நட்புறவு. தந்தை நம்மை அன்பு செய்து பாதுகாக்கின்றார். மகனாகிய இயேசு கிறிஸ்து தமது அருளால் நம்மை மீட்டு கொண்டிருக்கின்றார். தூய ஆவியார் தமது நட்புறவால் நம் உள்ளத்தில் குடியிருந்து நமக்கு புத்துயிர் அளிக்கின்றார். நாமும் இணைந்து செயல்படும் பொழுது 3 கடவுளை நம்மிலே நாம் பிரதிபலிக்க வைக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, 3 கடவுள் ஒற்றுமையின் அடையாளமாகவும் சமத்துவத்தின் சங்கமமாகவும் ஒருங்கிணைந்து செயல்பாடாகவும் அமைகின்றனர். தந்தை, மகன், தூய ஆவி என்றும் கூட்டு தத்துவம் நம்மிலே இருக்கும் பகைமை எண்ணங்களை நீக்குவதாகவும் சுயநலத்தை அகற்றுவதாகவும்
அமைய இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். அப்படி செயல்படுகின்ற பொழுது தினமும் நாம் சொல்லும் தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற ஜெபத்திற்கு ஒரு பொருள் இருக்கும். ஆகவே கடைசியாக நான் சொல்லுகின்றேன், மூவொரு கடவுள் விவாதத்திற்கு உட்பட்டவர் அல்லர், மாறாக வாழ்ந்து காட்டப்பட வேண்டியவர். மூவொரு கடவுள் ஆராயப்பட வேண்டியவர் அல்லர், மாறாக அனுபவிக்கப்பட வேண்டியவர். மூவொரு கடவுள் அலசி பார்க்க வேண்டியவர் அல்லர், மாறாக அன்பு செய்யப்பட வேண்டியவர். மூவொரு கடவுள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் அல்ல, மாறாக புது வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடியவர். வேறுபடுத்தப்பட வேண்டியவர் அல்லர், மாறாக அந்த இறைவன் ஒற்றுமைக்கு உரமிடக்கூடியவராக இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது தொடங்கி இருக்கின்ற இந்த திருப்பலியில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவோம். ஒன்றிப்பின் தேவனே எம் இறைவா, திரு அவையை உம் பதம் அர்ப்பணித்து செபிக்கின்றோம். மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளில் மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத இந்த நம்பிக்கையின் மறைபொருளை உணர்ந்து உள்வாங்கி ஒற்றுமையின் அடையாளமாக திரு அவை தலைவர்கள் இணைந்து செயல்பட்டு இறை மக்களை ஒற்றுமையின் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியால் வழிநடத்தி காப்பவரே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் நாட்டினையும் நாட்டு மக்களையும் நல் பாதையில் வழிநடத்தவும் போட்டிகள் துறந்த மனநிலை இணைந்த செயல்பாடு கொண்டு நல்ல மனநிலையோடு செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூவொரு தேவனே எம் இறைவா, நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்வில் உம்மோடு நல்லுறவு கொண்டு ஒற்றிப்பின் அடையாளங்களாக திகழவும் அமைதியின் கருவிகளாக வாழவும் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையுடன் செயல்பட நல்ல மனநிலையை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் ஆசீரை பெற்று தருபவரே எம் இறைவா, உமது அன்பையும் ஆசீரையும் பெற இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் செபிக்கும் உம் பிள்ளைகளின் உள்ளத்து விருப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் எண்ணங்களையும் நன்றி எறிதல்களையும் ஏற்று உமது மூவொரு இறைவனின் அருள் ஆசீரோடு ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த விமான விபத்து, அதில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும், இறந்த அனைவருக்கும் இறைவன் முடிவில்லாத நிலை வாழ்வை கொடுக்க வேண்டுமென்றும், தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய நண்பர்களையும் பெற்றோரையும் குழந்தைகளையும் இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆறுதலாக இருக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மன்றாடி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையார் நம் நன்றி காணிக்கையார், அன்பின் காணிக்கையார் நம் நன்றி காணிக்கையார். இதய சூரங்களில் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றி வயிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடையவரே, ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராய் இராமல் மூவராய் இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கிருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கின்ற உம்முடைய திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளுவர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். இருந்து வந்து வையம் எழுந்து வந்து எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து
கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சு எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏங்குவோ. வாழ்வுதரும் வார்த்தை எல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவர் நீ தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. அது தேனிலும் இனிதாயிருக்கின்றது. எம்முடன் நீர் இல்லா நேரமெல்லாம் அது நிழலில்லா வானமாய் விடுகின்றது. உண்மை ஒரே ஒரே உணவை எழுந்திடுவாய், அன்பே அருளை எம்மை நீயும் கலந்திடுவாய். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏங்குவோ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய தாயே, இதோ இந்த பேராலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கு செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பமென்னும் கடலிலே தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. வேண்டுவரும் தருபவளே வேலை நகர் தாயே, வேண்டி வரும் அனைவருக்கும் ஆதரவு நீயே. வேலை நகர் தாயே,
வேண்டி வரும் அனைவருக்கும் ஆதரவு நீ. அரவணைத்து அடைக்கலம் நீ தந்திடுவாயே, அரவணைத்து அடைக்கலம் நீ தந்திடுவாயே. அல்லல்கள் அகற்றிடவே அருள் பொழிவாயே. வேண்டுவரம் தருபவளே